15 வயது சிறுமியை மிக மோசமான செயற்பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்ற அடிப்படையிலே உயரிய நிலையிலே இருந்த ஹேமரத்ன தேரர், உயரிய மதிப்பு வாய்ந்த நிலையிலே இருந்த ஹேமரத்ன தேரருடைய பதவி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போது இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் இவருக்கு எதிராக தீவிரம் பெற்றிருக்கின்றது. மேலும் பல நாட்களின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வாய் திறந்திருக்கின்றார். இந்த அரசாங்கம் மிக விரைவிலே கவிழப் போகின்றது என்ற அடிப்படையிலும் இப்போது இருக்கின்ற நிலைமை காரணமாக இந்த நாடும் வீழ்ச்சியடைய போகின்றது இன்னும் சிறிது நாட்களிலே என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்கவும் வாய் திறந்து பேசியிருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் எல்லோருக்குமே வணக்கம். இந்த அட்டமஸ்தானம், இந்த அனுராதபுரத்தினுடைய அட்டமஸ்தானத்தினுடைய பிரதம தேரர் சங்கநாயக்கராக இருந்த பல்லேகம ஹேமரத்ன தேரர் தொடர்பான விடயமானது பெரும் விவாத பொருளாகவே இருந்தது. காரணம், ஹேமரத்ன தேரர் 11 வயது முதல் 15 வயது வரையிலே ஒரு சிறுமியை மிக மோசமான நடத்தைக்குட்படுத்தினார் என்ற அடிப்படையிலே அவருக்கு எதிராக அந்த சிறுமியினுடைய வாக்குமூலம் அதை அடிப்படையாக கொண்டு அந்த தேரர் இருந்த அந்த இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்த போது அந்த சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததற்கான பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது. எங்கெங்கெல்லாம் என்ன நடந்தது என்பதை கண்ணீரோடு அந்த சிறுமி பெண் போலீசாரிடம் சொன்ன விடயமும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. உடனடியாக இந்த விடயம் சார்ந்து சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவித்து நீதிமன்றமும் உடனடியாக தேரரை கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. இது சார்ந்து போலீஸ் நிலையத்திற்கு தெரிவிக்கப்பட்டதாம். போலீசார் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை. காரணம், மிகப்பெரிய பதவியிலே இருக்கின்ற தேரர், இவர் மீது சட்ட நடவடிக்கை எடுத்தால் மிக பெரும் ஆபத்துக்கள் நேரலாம் என்ற அடிப்படையிலே போலீசார் பின்வாங்கிவிட்டார்கள். இருந்தாலும் சஞ்சீவனி அபயகவுன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் சட்டத்தரணி மற்றும் இந்த சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை என்பன இணைந்து மேற்கொண்ட மிக பெரும் முயற்சியின் காரணமாக நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு கம்பஹா நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உடனடியாக தேரரை கைது செய்ய வேண்டும், ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்ற அடிப்படையிலே நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் தேரர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த பல்லேகம ஹேமரத்ன தேரர் உயரிய நிலையிலே இருந்த மஹிந்த ராஜபக்ச இந்த தேரருடைய காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இருக்கின்றார். ராஜபக்சக்கள் எல்லாம் நெடுஞ்சான் கிடையாக இவருடைய காலிலே விழுந்து காலை கொஞ்சி இருக்கின்றார்கள். அத்தோடு ரணில் விக்ரமசிங்கே இவரிடம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கின்றார். இப்போதைய ஜனாதிபதி ஆசீர்வாதம் பெற்றிருக்கின்றார். நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகின்ற போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட இவரிடம் வந்து ஆசீர்வாதம் பெற்று சென்ற அளவிற்கு அட்டமஸ்தானம் 8 பீடங்களில் 8 மிக முக்கியமான பகுதிகளுக்கு பொறுப்பாக இருந்தவர் தான் இந்த ஹேமரத்ன தேரர். இந்த நபருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் இவரை கைது செய்ய முடியாத நிலை இருந்தது. பின்னர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்படுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் நடந்தது இன்னும் ஒன்று. இவரை கொண்டு சென்று கொழும்பிலே இருக்கக்கூடிய மிக உயரிய, அதுவும் தனியார் மருத்துவமனை ஒன்றிலே மிக உயரிய அதிசொகுசு அறையிலே இவரை தங்க வைத்திருக்கின்றார்கள். அதிலும் அதிகமான கேலி சித்திரங்கள், கேலி புகைப்படங்கள் இவர் சார்ந்து வந்திருந்தது. பெண் தாதியர்கள் இவரை சூழ இருக்கின்றார்கள். இவர் சிரித்துக் கொண்டிருப்பது போன்ற கேலி சித்திரங்கள் எல்லாம் பல வெளியாகி இருந்தது. அதே போன்று இவரை அதாவது தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அதிசொகுசு அறையிலே, குளிரூட்டப்பட்ட அறையிலே தங்க வைத்திருக்கின்றார்கள். பின்னர் இவர் விளக்கமறியலில் இருக்கின்றார் என்பதுதான் சொல்லப்பட்ட விடயம். பின்னர் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட போது மீண்டும் அவரை விளக்கமறியலில் வைக்க சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் இந்த தடவை தேசிய மருத்துவமனை, கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. மாறாக அவர் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அப்படி இருக்கின்ற போதுதான் அந்த தேரர் பிணையிலே விடுவிக்கப்பட்ட விடயம் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. இவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும், அந்த அட்டமஸ்தானத்தினுடைய சங்கநாயக்க பதவியிலிருந்து இவர் நீக்கப்பட வேண்டும், அல்லது இவருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று மிக பெரும் கண்டனங்கள் வலுக்க ஆரம்பித்திருந்தது. இருந்தாலும் இந்த தேரரை விடுதலை செய்வதற்காக 40 சட்டத்தரணிகள் முன்னிலையாகி இருந்தார்கள். எதிரே அந்த சிறுமிக்காக ஒரே சட்டத்தரணி, சஞ்சீவனி என்று சொல்லப்படுகின்ற ஒரே சட்டத்தரணி மாத்திரம் முன்னிலையாகி இருந்த மிக கேவலமான செயற்பாடுகள் எல்லாம் இந்த சட்டத்தரணிகளால் அரங்கேற்றப்பட்டிருந்தது என்பது மிக முக்கியமான விடயம். அதுவும் குறிப்பிட்ட அந்த 40 பேர் அந்த தேரருக்காக முன்னிலையாகிய சட்டத்தரணிகளை பற்றி சொல்கின்றேன். அப்படி இருக்கின்ற போது தேரர் விடுதலையானது முதற்கொண்டு அவருடைய பதவி பறிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் மேலோங்கி வந்தது. ஆனால் அட்டமஸ்தானத்தினுடைய அந்த தலைமை தேரருடைய பதவி பறிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் இப்போது மல்வத்து பீடம்,
இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பீடங்கள் அஸ்கிரிய, மல்பத்து, மாநாயக்க தேரர்கள் என்று சொல்வார்கள், அல்லது மாநாயக்க பீடம். அந்த மல்பத்து பீடம் இப்போது அதாவது நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அல்லது தங்களுடைய கருத்துகளுக்குள்ளே உட்பட்டு வருகின்றது அந்த அட்டமஸ்தானமாம். எனவே அது சார்ந்து அவர்கள் இப்போது நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். இந்த ஹேமரத்ன தேரர் சங்கநாயக்க பதவி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதான் மிக முக்கியமான விடயம். இந்த மல்வத்து பீடத்தினுடைய பீடாதிபதி அல்லது மிக முக்கியமான அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற தேரரனுடைய உத்தரவின் பேரிலே அவருடைய கையொப்பத்தோடு ஒரு அறிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சங்கநாயக்க பதவி இவரிடமிருந்து பறிக்கப்படுகின்றது. அட்டமஸ்தானத்தினுடைய தலைமை பிக்குவாக இருந்த ஹேமரத்ன தேரர் அதிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்படுகின்றார் என்பதுதான் செய்தி. நிரந்தரமாக நீக்கப்படவில்லை, மாறாக இப்போது அவர் சார்ந்த வழக்கு இடம்பெற்று வருகின்றது. அந்த வழக்கு நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கின்றது. அந்த வழக்கு விசாரணைகள் முடிந்து அவருக்கு தீர்ப்பு வருகின்ற வரையிலே அந்த அட்டமஸ்தானத்தினுடைய பதவியிலிருந்து அவர் நீக்கப்படுகின்றார் தற்காலிகமாக என்ற ஒரு அறிக்கையை மல்வத்து பீடம் தெரிவித்திருக்கின்றார்கள். இவருக்கு பதிலாக ருவான் வெலிசாயத்தினுடைய தலைமை பிக்குவாக இருக்கின்ற ஞான திலக்க தேரர் இந்த பொறுப்புகளை இனி பொறுப்பேற்றுக் கொள்வார் என்ற தகவலையும் இந்த மல்வத்து பீடம் தெரிவித்திருக்கின்றது. எனவே இது ஒரு மிக முக்கியமான விடயம். இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா என்றால் அப்படியெல்லாம் முடியாது என்ற நிலை காணப்பட்டது. ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கூட ஒரு மக்கள் சந்திப்பிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தார், தேரர்கள் சொல்வதை நாங்கள் வாயை பொத்திக் கொண்டு கேட்க வேண்டும், அவர்கள் என்னத்தை செய்தாலும் நாங்கள் பொத்திக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலான ஒரு கருத்தை தெரிவித்து அதுவும் கொஞ்சம் விமர்சனமாக மாறி வந்தது. இப்போது இந்த தேரர் மீது கொஞ்சம் நடவடிக்கைக்கு தயாராகின்றது பௌத்த தலைமை பீடங்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அரசு சார்ந்தும் கொஞ்சம் மௌனம் காக்கின்றார்கள். காரணம், அரசும் திடீரென இந்த தேரர் மீது வாயை வைத்து விட முடியாது. ஏற்கனவே ஒரு தேரர் மீது வாயை வைத்ததனால்தான் இந்த லால்காந்தாவுக்கு எதிராக கடுமையாக கொந்தளித்து வந்தார்கள். லால்காந்தாவினுடைய தலை வாய்க்குள்ளே புகுந்தால் அவரை விழுங்கி இருப்பார்கள் தேரர்கள் எல்லாம் சேர்ந்து. ஆனால் அமைச்சர் லால்காந்தா ஆனாலும் அவர் அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த காட்டான் என்ற அடிப்படையிலே ஒரு தேரரை பார்த்து ஒரு பீடத்தினுடைய தலைமை தேரரை பார்த்து காட்டான் என்ற அடிப்படையிலான கருத்தை தெரிவித்திருந்தாராம். அதற்கு எதிராக கொந்தளித்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்தார்கள். அதிலும் எதிரணியினரெல்லாம் சஜித் உட்பட, நாமல் உட்பட, மஹிந்த உட்பட எல்லோருமே ஒன்று சேர்ந்து லால்காந்தாவை அடிப்பதற்கு திரிந்த காலம் எல்லாம் இருந்தது. லால்காந்தாவினுடைய முகமூடியை போட்டுக்கொண்டு நாமல் ராஜபக்சவனுடைய கூட்டம் ஒன்றிலே, அது மாநாடு ஒன்றிலே நடனமாடிய, நக்கல் நையாண்டியாக நடனமாடிய சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. கேலியாக சித்தரிக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. ஆனாலும் இப்போது இந்த தேரர் மீது கை வைப்பதற்கு கொஞ்சம் அரசு தயக்கம் காட்டுகின்றது என்பது தெரிகின்றது. இந்த தேரர் மாத்திரமல்ல, தேரர்கள் மீது கை வைத்தால் என்ன நடக்கும் என்று தெரியும். காரணம், இலங்கையிலே அந்த அளவிற்கு பௌத்த மதத்தினுடைய செல்வாக்கு என்பது அரசியலில் இருக்கின்றது. அரசியலிலே இருந்து எந்தெந்த நாடுகளிலே மதம் தூக்கி எறியப்பட்டு அது வெறும் கோவில்களுக்குள்ளும் அல்லது மத தலங்களுக்குள்ளும் அது முடங்கி இருக்கின்றதோ அந்தந்த நாடுகள்லாம் முன்னேறிவிட்டது. குறிப்பாக சீனாவை சொல்லலாம். சீனா இன்று அமெரிக்காவுக்கு போட்டியாக மிக பெரும் வல்லரசாக மாறி வருகின்ற என்றால் அவர்களுடைய அந்த கொள்கை, மதமெல்லாம் அங்கே முதன்மை இல்லை என்பதன் அவர்களுடைய இடதுசாரிய கொள்கைகளும் மதத்திற்கு அந்தளவிற்கு முக்கியத்துவம் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். மதம் நல்ல போதனையை போதிக்கின்றது. அவங்களுடைய கோவில்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் அல்லது நம்பி இருக்கின்ற மக்களுக்கும் நல்லதை சொல்லிக் கொடுங்கள் என்று விட்டு விடுவார்கள். ஜப்பானும் அதே போன்ற ஒரு கொள்கையை கொண்ட ஒரு நாடுதான். அதுவும் அதே செயற்பாடுகள். அதே போன்று ரஷ்யாவும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்தாலும் ரஷ்யாவும் அந்த கிறிஸ்தவத்தை அந்தளவுக்கு தங்களுடைய அரசியல் விடயங்களுக்குள்ளே தலையிட விட மாட்டார்கள். ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அப்படித்தான். ஆரம்ப காலகட்டங்களில் மத்திய காலத்திலும் ஐரோப்பாவிலே கிறிஸ்தவம் தலை தூக்கிய காலம். போப் சொல்கின்ற கருத்து தான், போப் ஆண்டகை சொல்கின்ற கருத்து தான் அங்கே என்னவும் நடக்கும். இந்த அரசனை போடு, இந்த அரசனை மாற்று என்றால் அது நடந்துவிடும். காரணம், அந்தளவு செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தார்கள். எல்லாத்தையும் முடக்கி அவர்களை வத்திக்கானுக்குள்ளும் கோவில்களுக்குள்ளும் கொண்டு வந்து மதத்தை விட்டுவிட்டு அரசியல் வேறு மதம் வேறு என்று பிரித்து பார்த்தார்கள், அல்லது அரசு வேறு மதம் வேறு என்று பிரித்து பார்த்தார்கள். இன்றைக்கு முன்னேறிக்கொண்டே செல்கின்றார்கள். ஆனால் இலங்கையோ இந்தியாவோ அந்த நிலையிலிருந்து மீளாது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதிலும் இலங்கையை அதிலிருந்து காப்பாற்றுவது என்றால் இன்னும் பல கடவுள்கள் வந்தாலும் முடியாது என்பது மிக முக்கியமான விடயம். எனவே மதம் என்ற போர்வையில் இடம்பெறுகின்ற இந்த அநியாயங்களுக்கு எதிராக இப்போது இலங்கையிலும் பெரும் போராட்டங்களும் வெடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. அதோடு ரணில் விக்ரமசிங்க பல நாட்களின் பின் வாய் திறந்திருக்கின்றார். காரணம், இலங்கை இன்னும் கொஞ்ச நாளிலே வீழப் போகின்றது, இலங்கை அதள பாதாளத்திலே விழுந்து போகின்றதாம். ஏன், எதற்காக என்ற அவர் காரணம் சொல்லியிருக்கின்றார். டாலரினுடைய பெறுமதி 320 ரூபாயை தாண்டி விட்டது, கடந்து விட்டது.
இதற்கு முற்பட்ட காலங்களில் 340 ரூபாய் கூட இருந்து இப்போது 320 ரூபாய்கள் வந்து விட்டது. எனவே 320 ரூபாயை கடந்து விட்டது. இது ஒரு மிக மோசமான நிலைக்கு இலங்கையை தள்ளி இருக்கின்றது. குறிப்பாக தான் ஆட்சியில் இருந்தபோது கையறு நிலை இருந்ததாம். தான் அங்கே இங்கே ஓடி நொண்டியாக இருந்த நாட்டை எழும்பி நடக்க செய்யக்கூடிய அளவுக்கு தான் செய்ததாகவும் 280 ரூபாவுக்கும் குறைவாக டொலரினுடைய பெறுமதியை கொண்டு வந்தேன் என்றும் கையிருப்பை அதிகப்படுத்தினேன், டொலரின் கையிருப்பை இலங்கைக்குள்ளே அதிகப்படுத்தினேன் என்றும், ஆனால் நாட்டை நான் இந்த அரசிடம் இப்போதைய அரசாங்கத்திடம் கொடுத்து செல்கின்ற போது 280 ரூபாயிலிருந்து அதனை அதற்கு மேலே கூட விட்டிருக்க கூடாது இவர்கள் டொலரினுடைய பெறுமதியை. ஆனால் இவர்கள் அதையும் கடந்து 30 ரூபாவுக்கும் அதிகமாக கடந்து 320 ரூபாய்க்கு கொண்டு வந்து விட்டார்கள். இன்னும் சொற்ப நாட்களிலே மீண்டும் நாடு வீழ்ச்சியடைய போகின்றது என்ற அடிப்படையிலான கருத்தை ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் சொன்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே தான் சேது சமுத்திர திட்டம், இலங்கை இந்திய இணைப்பு பாலம், அதோடு குழாய் வழியாக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு எரிபொருளை கொண்டு வந்து திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை சேகரிக்கின்ற விடயம் என்று பல திட்டங்களை தான் போட்டாராம். அந்த திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக இருந்தது இப்போது இருக்கின்ற அரசாங்கமும் தான், பல எதிர்க்கட்சிகளும் தான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஒருவேளை அந்த விடயங்கள் எல்லாம் நடந்திருந்தால் இலங்கை மிக பெரும் முன்னேற்றம் கண்ட ஒரு நாடாக இருந்திருக்கும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதில் சொல்லியிருக்கின்றார், பாலம் என்ற திட்டம் கொண்டு வந்து அந்த வேலை தொடங்கப்பட்டிருந்தால் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அந்த வேலை நடந்து கொண்டிருந்திருக்கும். 10 வருடங்களிலே 5 டிரில்லியன் பணம் உள்ளே வந்திருக்கும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இது ஒரு மிக பெரும் உள்வரவு, பணத்தினுடைய உள்வரவு என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அத்தோடு ஒவ்வொரு திட்டங்களாலும் மிக பெரும் முதலீடு இலங்கைக்குள்ளே வந்திருக்கும். இப்போதைய அரசாங்கம் இதையெல்லாம் பகைத்து கொண்டு விட்டது, இதற்கு மக்களும் தடை சொல்லிவிட்டார்கள் என்ற அடிப்படையிலான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே இது நடந்திருந்தால் நாடு முன்னேறி இருக்கும். ஆனால் இப்போதைய நிலை மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது நாடு என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.